விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்விப் பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில் இன்றைக்கு நீர்வளத்துறை, ஊரக ஊராட்சி மற்றும் ஊராட்சி துறை சார்ந்தும் சுற்றுலாத்துறை மற்றும் கலை மற்றது இன்னைக்கு டிஸ்கஷன் நடந்திருக்குங்க. நம்ம நீர்வளத்துறை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்றைக்கி நீரின்றி அமையாத உலகுன்னு நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நதிகளை முதல்ல இணைக்கணும். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம எல்லோரும் சென்னையில் இருக்கோம். இங்கே இருக்கின்ற நம்மளுடைய கூவம் மற்றும் அடையாறு ஆறுகள் சீரமைக்கப்பட்டு இப்போ வெளிநாடுலலாம் இருக்கிற மாதிரி, வெனிஸ்லலாம் இருக்கிற மாதிரி ஒரு சிறந்த அது நதியாக இருந்தது, இன்றைக்கி கூவம் மாறிடுச்சு. அதை மீண்டும் அதை புதுப்பிக்கணும். இது போன்ற கருத்துக்கள். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி சென்னை மகாபலிபுரம் மற்றும் பாண்டி வரைக்கும் க்ரூஸ், அதாவது போட், அந்த ஷிப்பு மாதிரி விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு நல்ல ஸ்கீம். அதெல்லாம் வரணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நம்மளுக்கு மெட்ரோ ட்ரெயின் மாதிரி மெட்ரோ வாட்டரில் மெட்ரோ அதுவும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்தால் நல்ல விஷயமா இருக்கும். பட் எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இதெல்லாம் வரணும்னு சொல்லி நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய தொகுதியில் பார்த்தோம்னா நிறைய விஷயம் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், விருதுகிரீஸ்வரர் ஆலயம் இருக்குது. அதனால் அது ஒரு சுற்றுலாத்துறையாக அறிவிக்க வேண்டும் என்பதும், அங்கே இருக்கிற தெப்பக்குளத்தில் படகுகள் விட வேண்டும் என்பதும் என்னுடைய கோரிக்கை இன்னைக்கு. அதே மாதிரி நிலத்தடி நீர், இன்றைக்கெல்லாம் பார்த்தா 100 அடி 200 அடி போர் போட்டால் கூட தண்ணி கிடையாது நிலத்தடியில். ஸோ அந்த நிலத்தடி நீரை உறுதி செய்வதற்கு எல்லா இடத்துலையுமே ஏரிகள், குளங்கள் தூர்வாரப்பட்டு அந்த நீர் தேக்கம் செய்யும்போது தான் நிலத்தடியில் நீர் நிச்சயம் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் குடிக்கிறதுக்கும், தொழில்களுக்கும், விவசாயத்திற்கும் அதன் மூலம் நம்மளால் தண்ணீரை கொண்டு வர முடியும். எனவே நிச்சயமாக தூர்வாரப்பட வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒரு கருத்து. இன்றைக்கி டேம்ஸ் இருக்குது, அதெல்லாம் தூர்வாரியே பல வருஷம் ஆயிடுச்சு. ஸோ எல்லா இடமும் தூர்வாரி வருகின்ற மழைக்காலத்திற்குள்ள எல்லா இடங்களிலும் நீர்நிலைகளை உயர்த்துவதற்கு நிச்சயமாக இந்த ஆட்சி எல்லா விதத்திலும் இப்போ இருந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், என்னுடைய தொகுதியான புலியூர், பவழங்குடி, கட்டியநல்லூர் போன்ற ஊராட்சி பகுதிகளில் பொதுப்பணித்துறை சார்பாக பணிகளை செய்து தரணும் என்றும், சிந்தலூர் ஏரியை ஆழப்படுத்தி தர வேண்டும் என்பது போன்ற விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். நம்மளுடைய விருதாச்சலத்தில் பார்த்திங்கன்னா மணிமுத்தாறு, அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆறு. ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா அந்த டவுனில் இருக்கிற குப்பைகள்லாம் கொண்டு போய் அந்த ஆற்றுல கொட்டுறாங்க. நிலத்தடி நீர் மாசோடு இல்லாமல் மணிமுத்தாறுமே முழுவதுமாக மாசு அடைகின்ற ஒரு நிலையெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணி குப்பை கூலங்களை அகற்றி அந்த மணிமுத்தாறை எல்லா விதத்துலேயுமே பாதுகாத்து கரைகளை பலப்படுத்தி அந்த நதிகளை நிச்சயம் ஆறுகளையும் ஏரிகளையும் குளங்களையும் சரி செய்தாலே நிச்சயம் நம்மளுடைய நீர் தேவையை நாம் நிறைவேற்ற முடியும் என்பதையும் இந்த நேரத்தில் இந்த நீர்வளத்துறை, சுற்றுலா மற்றும் ஊரகத்தை பற்றி நான் சொல்லுகிறேன். அது மாதிரி இன்றைக்கி வெளிநாடுகளுக்கு இணையாக நாமும் தன்னிறைவு பெற்ற நாடாக மாறணும் அப்படின்றதான் இன்றைக்கி என்னுடைய கருத்து. இன்றைக்கி மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுனால எனக்கு இன்றைக்கு வாய்ப்பில்லை. நாளைக்கு நான் துறை சார்ந்து, உணவுத்துறை சார்ந்த மானிய கோரிக்கையில் நாளைக்கு பேச இருக்கிறேன். நாளைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானமும் வருகிறது. ஸோ நாளைக்கு என்னுடைய உரையை நான் ஆற்ற இருக்கிறேன்.